ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். கோரிமேட்டில் 6 கோடி ரூபாயில் தீயணைப்புத்துறை தலைமை அலுவலகம் பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரியில் 10 இடங்களில் சுனாமி பாதுகாப்பு ஒத்திகை, அதிகாரிகளுடன் ஆட்சியர் ஆலோசனை. ராபிஸ் இல்லாத புதுச்சேரியை உருவாக்க தெருநாய்களுக்கு காப்பகம், அதிகாரிகள் கூட்டத்தில் முடிவு. வீடுகளின் மீது வைக்கப்பட்டுள்ள அனுமதி பெறாத பதாகைகளுக்கு அபராதம், உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை. உங்கள் AMN டிவியில் அரூப அறிவியலும் ஆனந்த வாழ்வும், மருத்துவ நேரம். வாத நோய்கள், நாள்பட்ட மூட்டு வலிகள், மாதவிடாய் பிரச்சனைகள், குழந்தையின்மை, முடக்குவாதம் போன்ற பிரச்சனைகளுக்கு நேரலையில் ஆலோசனை வழங்குகிறார் அரூப அறிவியல் மற்றும் பயோ அக்கு மருத்துவ நிபுணர் டாக்டர் பரசு. வெள்ளிக்கிழமை இரவு 8:30 மணி முதல் 9:30 மணி வரை நேரலையில் ஆலோசனை வழங்குகிறார். நேரலையில் தொடர்பு கொள்ள 0413296399. மருத்துவரை நேரில் தொடர்பு கொள்ள 7339386286. இனி விரிவான செய்திகள். கோரிமேட்டில் அமைய உள்ள தீயணைப்புத்துறை தலைமை அலுவலக கட்டிடத்திற்கான பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு தீயணைப்புத்துறைக்கு 5,89 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கோரிமேட்டில் தலைமை அலுவலக வளாக கட்டிடம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா செப்டம்பர் 4ஆம் தேதி நடைபெற்றது. இந்த விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், புதுச்சேரி கோட்ட தீயணைப்பு அதிகாரி இளங்கோ உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சுனாமி பாதுகாப்பு ஒத்திகை நடத்துவது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆட்சியர் குலோத்துங்கன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரி அரசு மாவட்ட நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பாக 10 இடங்களில் வருகிற 11ஆம் தேதி சுனாமி பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரும் பேரிடர் மேலாண்மை துறை தலைவருமான குலோத்துங்கன் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் செப்டம்பர் 4ஆம் தேதி மாலை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சுனாமி பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் பேசிய ஆட்சியர் குலோத்துங்கன், சுனாமியால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தங்குவதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும், மீட்பு முகாம்களில் பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறை மூலம் அவசர கால மருத்துவ வசதியையும், குழந்தைகள், பெண்கள் மற்றும் முதியோர்களுக்கு முதலுதவி சிறப்பு முகாம்களையும் அமைக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் குடிமைப் பொருள் துறை மூலம் உணவுப் பொருட்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் செய்ய வேண்டும் என்றும், காவல், தீயணைப்பு, கால்நடை துறைகள் மற்றும் தன்னார்வலர்கள் மூலம் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும், அனைத்து இடங்களிலும் மருத்துவ குழுக்கள், தீயணைப்பு வாகனங்களை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். சுனாமி பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி என்பதால் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. ராபிஸ் இல்லாத புதுச்சேரியை உருவாக்குவது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் தெருநாய்களுக்கு காப்பகம் அமைக்க அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. நாய்க்கடியால் பரவும் ராபிஸ் நோய் இல்லாத புதுச்சேரியை உருவாக்குவது குறித்த ஆலோசனை கூட்டம் குருமாம்பேட் ராஜீவ்காந்தி கால்நடை கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு கல்லூரியின் டீன் முருகவேல் தலைமை தாங்கினார். மேலும் இந்த கூட்டத்தில் ராபிஸ் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் ராபிஸ் இல்லாத புதுச்சேரியை உருவாக்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதாவது புதுச்சேரியில் வளர்ப்பு நாய்களை கட்டாயம் பதிவு செய்து உரிமம் பெறுவது, அந்த பதிவை ஆண்டுதோறும் புதுப்பிப்பது, வளர்ப்பு நாய்களை தெருவில் விடுவதை தடுக்கும் வகையில் மைக்ரோசிப் பொருத்துவது, பதிவு செய்யப்பட்ட வளர்ப்பு நாய்களுக்கு மட்டுமே இலவசமாக தடுப்பூசி போடுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் தெருநாய்கள் கணக்கெடுப்பு நடத்துவது, உள்ளாட்சித்துறையில் நேரடி பார்வையில் நகராட்சி, கொம்யூன் பஞ்சாயத்து பகுதியில் நாய்களுக்கு குறிப்பிட்ட காலத்திற்குள் கருத்தடை செய்வது, தெருநாய்களுக்கு முறையான காப்பகம் அமைப்பது, பொதுவான இடங்களை தேர்வு செய்து அந்த இடத்தில் மட்டும் உணவு அளிப்பது குறித்து கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் ராஜீவ்காந்தி கால்நடை கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பேராசிரியர்கள் பானு, ரேகா, அஜய்குமார், விஜயலட்சுமி, காந்தராஜ், நித்யா கேந்துவால், கால்நடை நலத்துறை மருத்துவர் குமரன், சுகாதார நலவழித்துறை மருத்துவர் முரளிதரன், புதுச்சேரி நகராட்சி மருத்துவ அலுவலர் ஆர்த்தி, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் மற்றும் விலங்கு நல அமைப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் வீடுகளின் மீது வைக்கப்பட்டுள்ள அனுமதி பெறாத பதாகைகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சி பகுதிகளில் வீடுகளின் மொட்டை மாடி சுவற்றில் விளம்பர பதாகை வைப்பதற்கு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டுள்ளது என்றும், அதன்படி அனுமதி பெறாமல் விளம்பர பதாகை வைத்துள்ள நிறுவனங்களுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டு போதிய அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் ஒரு சில நிறுவனங்கள் தவிர பெரும்பாலான விளம்பர நிறுவனங்கள் முறைப்படுத்திக் கொள்ள நகராட்சியை தொடர்பு கொள்ளவில்லை என்பதால் இந்த அறிவிப்பு கண்ட 10 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட அனைத்து விளம்பர நிறுவனங்களும் உடனடியாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும், மேலும் தாங்கள் நகராட்சி அனுமதி பெறாமல் அமைந்துள்ள விளம்பர பதாகைகளின் உறுதித்தன்மை சான்றிதழ் மற்றும் அதற்கான உரிமை தொகையினை செலுத்தி முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். தவறும் பட்சத்தில் விளம்பர நிறுவனம் மற்றும் விளம்பர பதாகை நிறுவியுள்ள வீட்டின் உரிமையாளர் மீது 25,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் விளம்பர பதாகையால் நிகழும் அசம்பாவிதத்திற்கு வீட்டின் உரிமையாளர் மற்றும் விளம்பர நிறுவனம் முழு பொறுப்பாகும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. உப்பளம் தொகுதிக்குட்பட்ட திப்புராயப்பேட்டை நகராட்சி பொறியாளர் அலுவலகத்தில் திராவிட முன்னேற்றக் கழக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உதவி பொறியாளர் யுவராஜை நேரில் சந்தித்து முக்கிய ஆலோசனைகளை மேற்கொண்டார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட திப்புராயப்பேட்டை நகராட்சி பொறியாளர் அலுவலகத்தில் உதவி பொறியாளர் யுவராஜை நேரில் சந்தித்து பேசிய திராவிட முன்னேற்றக் கழக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, திப்ராயப்பேட்டை லேசர் கோவில் வீதியில் சாலை மற்றும் வாய்க்கால் மேம்படுத்துதல் பணிகளை விரைந்து தொடங்க வேண்டும் என்று கூறினார். மேலும் அதனைத் தொடர்ந்து பிரான்சுவா தோப்பு மற்றும் ராசுவுடையார் தோட்டத்தில் நடைபெற்று வரும் நவீன கழிப்பிடம் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு 1 மாதத்திற்குள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதேபோல் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் உள்ள நகராட்சி கழிவறைகள் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திராவிட முன்னேற்றக் கழக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கோரிக்கை விடுத்தார். அதனைத் தொடர்ந்து கனிபாய் தோட்டத்தில் உள்ள அங்கன்வாடிக்கு கட்டுமான பணிக்காக தடையில்லா சான்றிதழ் வழங்கி அரசே நேரடியாக கட்டிக் கொடுக்க வேண்டும் என்றும், நேதாஜி நகர் 2இல் சமூக விரோத செயல்பாடுகளை தடுக்கவும் அங்கு உள்ள கழிவறையை அகற்றி அங்கு அங்கன்வாடி அமைக்க வேண்டும் என்றும், அதே பகுதியில் உள்ள செயல்பாட்டில் இல்லாத பழைய கழிவறையை அகற்றி சாலை அமைக்கவும் அவர் வலியுறுத்தினார். இதேபோல் அரப்பணி அவ்வை தோட்டம் மற்றும் பிரான்சுவா தோப்பில் உள்ள கழிவறைகளை அகற்றி வீடில்லா ஏழை மக்களுக்கு நிலப்பட்டா வழங்கிட உதவ வேண்டும் என்றும், வம்பாக்கீரபாளையம் முத்துமாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள கழிவறை அகற்றப்பட்ட இடத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக ஒரு சமுதாய கூடம் அல்லது சுத்திகரிப்பு குடிநீர் மையம் அமைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய 335ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் 35ஆம் ஆண்டு பெருவிழா செப்டம்பர் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு காலை திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பங்கு தந்தை ஜான் வாஸ்கோ ஆலய கொடியினை ஏற்றி விழாவினை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து 9 நாட்கள் சிறப்பு திருப்பலியும் சிறிய தேர்பவனியும் நடைபெறவுள்ளது. பின்னர் 8ஆம் தேதி முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்பவனி நடைபெறவுள்ளது. மேலும் புனித ஆரோக்கிய அன்னை ஆண்டு விழாவின் கொடியேற்ற நிகழ்ச்சியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். மத்திய கல்வித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள தேசிய நிறுவன தரவரிசை பட்டியலில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி 4வது இடம் பிடித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சகம் அங்கீகரித்துள்ள தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு இந்தியா முழுவதும் உள்ள சிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியலை வெளியிடும். இதில் உயர்கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகளில் உள்ள கற்பித்தல், கற்றல், ஆராய்ச்சி மற்றும் தொழில்முறை பயிற்சி, பட்டப்படிப்பு முடிவுகள், சமுதாய வளர்ச்சி மற்றும் சேவைக்கான முயற்சி, அனைத்து தரப்பினருக்குமான சமமான வாய்ப்பு வழங்குதல், உள்கட்டமைப்பு வசதி உள்ளிட்ட தரவுகளின் அடிப்படையில் ஆய்வு செய்து சிறந்த கல்லூரிகளின் பட்டியலை வெளியிடுகிறது. அதன்படி மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரசாத்தின் 2025ஆம் ஆண்டிற்கான உயர்கல்வி நிறுவனங்களின் தேசிய தரவரிசை பட்டியலை வெளியிட்டார். மருத்துவக் கல்லூரிகள் பிரிவில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 4வது இடம் பிடித்துள்ளது. கடந்த ஆண்டு 5வது இடத்தில் இருந்த ஜிப்மர் இந்த ஆண்டு ஒரு இடம் முன்னேறி 4வது இடத்தை பிடித்துள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9865 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1330 ரூபாய்.
இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.